வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை உலகெங்குமிருந்து கண்டு ரசிக்கின்ற, பகிர்ந்து பெருமைப்படுகின்ற, பாராட்டுகின்ற, எங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி 73வது நம்முடைய சுதந்திர திருநாள், விடுதலை திருநாள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமோ என்று மகாகவி பாரதி நாம் சுதந்திரம் பெறுவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தான் இறக்கிற போது பாடிவிட்டு செல்கிறார். பாடுபட்டுத்தான் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். 250 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய வந்தவர்கள் நம்முடைய ஒற்றுமையின்மையால், நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லாத காரணத்தால் நம்மை அவர்கள் ஆளத் தொடங்கினார்கள். நாமும் அடிமைகளாய் வாழ்ந்து வந்தோம். பின்னர் எழுச்சி ஏற்பட்டது. தமிழகத்திலே பூலித்தேவனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வீரமங்கை வேலுநாச்சியும் கோபால் நாயக்கரும் மற்றும் இளைய சமுதாயமும் வெகுண்டெழுந்ததால் நமக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு தமிழகத்திலிருந்து தொடங்குகிறது என்று நாம் பெருமையோடு சொல்லுவோம். 1857 வடநாட்டில் ஏற்பட்ட சிப்பாய் கழகம் என்றான் ஆங்கிலேயன். முதல் இந்திய சுதந்திர போர் என்றது இந்தியா. அப்போது தொடங்கி 1947 நாம் சுதந்திரம் பெறுகிற வரை 90 ஆண்டு காலம் நாம் போராடி இருக்கிறோம். மகாத்மா காந்தி அவர்களுடைய அகிம்சை வழி ஒரு புறம், அதேபோல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அந்த அற்புதமான போராட்ட வழி ஒரு புறம். என்னுடைய நண்பர் கோ அவர்கள் கூட சொல்லுகிற போது கவிதையில் சொல்லுவார், அடிபணியாதே என்றார் காந்தியடிகள், அடிபணியாதே என்றார் காந்தியடிகள், அடி பணியாதே என்றார் நேதாஜி. அப்படித்தான் நாம் சுதந்திரத்தை பெற்றோம். இந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டிய சுதந்திரம். சுதந்திரத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், இன்றைக்கி வாங்கி நம்ம என்னங்க செஞ்சிட்டோம், பெருசாக சாதிச்சிட்டோமான்னு கேட்குறோம். அப்படி இல்லைங்க. விடுதலை பெறுகிற போது தான் அதனுடைய அருமை தெரியும். முதல் பிரதமராக நேரு அவர்கள் திறந்த காரிலே பயணப்பட்டு வந்து மக்களை சந்திக்கிற போது, இந்திய குடிமகன்களில் ஒருவராகிய ஒருவர் சாலையை மறித்து, இந்த சுதந்திரம் எனக்கு என்ன செய்தது என்று கேட்டவுடன் நேரு பெருமான் இறங்கி வந்து அவருடைய தோள் மீது கை போட்டு, இந்தியாவின் உயரதிகாரிய பிரதமர் வருகிற போது நீ நடுரோட்டிலே வந்து நின்று இந்த சுதந்திரம் எனக்கு என்ன செய்தது என்று கேட்டாயல்லவா, இந்த தைரியத்தை சுதந்திரம் உனக்கு தந்தது. வெள்ளைக்காரர்களிடம் நீங்கள் கேட்கவில்லை, உங்களை அடிமைப்படுத்தியவரிடம் நீங்கள் கேட்கவில்லை, உங்கள் குரல் எழும்பாமல் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன் என்றாராம். அதுதான் உண்மை. நாம் நம்மை நாமே ஆளத் தொடங்கியிருக்கிறோம். எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். 1000 உண்டுங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, தாயின் வயிற்றில் பிறந்தோம் சண்டை வரினும் சகோதரர் என்றோ என்பதை நினைத்து நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று இவற்றை நாம் மனதிலே கொண்டு சுதந்திரத்தை போற்றுவோம். சுதந்திரம் வருவதற்கு முன்பாக பலர் பிறக்கவில்லை. இது பொன் விழா கண்டு 100ஆண்டு விழா காணுகிற போது பலர் இருக்கப் போவதில்லை. ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர் என்று அவர்களுக்கு சொல்லுவோம், அழைப்போம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். வணக்கம்.